ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பால் கொழுக்கட்டைக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், நல்லா ஒயிட் கலராக பெருசாகுது பாருங்கள் ஜவ்வரிசி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுருக்கேன். இதில் இந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஜவ்வரிசியை முன்னாடி ஊற வைக்கல அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆகிடும், வேகும்போது சீக்கிரமாக வெந்துடும். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 30 ml அளவுக்கு வாட்ரு, ஜஸ்ட் இந்த வெல்லம் கரையிறதுக்காக. இது எதுக்கு அப்படின்னா கொழுக்கட்டை மாவை நம்ம இதில் போட்டு கிளற போகிறோம். நல்லா கொழுக்கட்டைக்குள்ளரையும் அந்த ஸ்வீட்னஸ் இறங்குறதுக்காக இந்த மெத்தடு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 125 கிராம் கிட்ட மாவு எடுத்திருக்கேன், அரிசி மாவு. இதை சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் எடுத்துக்கிட்ட வெள்ளை தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். மாவில் மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக கோலிக்குண்டு சைஸ் அளவுக்கு மட்டும் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். கொழுக்கட்டைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் 1 கப் எடுத்துக்கிட்டேன். எந்த அளவில் மாவு எடுத்துக்கிட்டோம் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைச்சி தூசி இருந்தால் வடிகட்டிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுருவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டுக்கலாம். ஒரு 450 ml மில்க் எடுத்திருக்கேன். நான் வாட்டர் தான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி காய விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி பால் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன், அதனால் காஞ்சிட்ருக்கு. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சோம் பார்த்தீங்களா, இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். கொழுக்கட்டைகள் எல்லாம் பாலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டைகள் வெந்து வரதுக்கு வசதியாக இருக்கும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். கொழுக்கட்டைகளை போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இது வேகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டைகள் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கொழுக்கட்டைகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதில் வெந்துட்டுருக்கும்போது அடுப்பில் எதுவும் கிண்டி விடாதீங்க. ஆல்மோஸ்ட் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாவு கொழுக்கட்டை உருட்டினதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய மாவு ஒரு 2 ஸ்பூன் மாவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதை தண்ணி கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஜவ்வரிசி போட்டதுனால எதுவும் ஆட் பண்ணலை. கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றிக்கலாம். நல்லா வெள்ளை தண்ணி ஆறி இருக்கணும். ஆறாமல் சேர்த்துறாதீங்க. ஆறாமல் சேர்த்திங்கன்னா பாலோடு இருக்கிறதுனால திரிஞ்சு போயிடும். இப்போ இதோட தேங்காய் கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாம். வெல்லம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேரம் ஆக ஆக நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இதுலேயே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு வேறு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் பால் கொழுக்கட்டைகளை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.